என்னங்க கிராம இலவச சட்ட முகாமுக்கு வந்துட்டு என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வக்கீலுக்கு படிச்சவன் டவுனுக்கு எடுத்தா போதும், கிராமத்தையும் கெடுத்துற வேண்டாம் தான். என்ன சொல்றீங்க? நிறைய கேஸ் கோர்ட்ல தூக்கு. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஆலமரத்துக்கு அடியில தீர்க்க வேண்டிய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான். அப்படின்னா நீங்க இந்த வில்லேஜுக்கே வந்திருக்க தேவையில்லை. இல்ல நான் வந்தது காரணம் to study the Indian village people. ஓஹோ, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது ஒரு பாலடைஞ்ச மண்டபம் கிடைக்குமான்னு பாக்குறேன். மண்டபமா? எதுக்கு? ஊத காத்து வீசுது இல்ல. கம். அப்பா எங்கம்மா? இப்ப வந்துருவாரு. வழக்கம் போல அதே தொழிற்சங்கம், அதே லீகல் அட்வைஸ், அதே கோபம். இன்னும் அப்படிதானே? அதுல ஒரு மாற்றம் தம்பி, கோபம் மட்டும் 10 மடங்கு அதிகமாயிருக்கு உங்க அப்பாவுக்கு. அப்படியா? லைஃப் பிராக்டிகலா ஜோதியில ஈஸியா எடுத்துக்க தெரியும். என்ன மாதிரி? நம்ம எல்லாரும் உள்ள வாங்க. மறந்துட்டீங்களா? உன்னை மறக்க முடியுமா? உன்னை நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்புன்னு எரியும். இந்த 4 வருஷத்துல என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? ஓ ப்ளீஸ். வெயிட், வளர்ச்சியை சொல்றேன். நல்ல வளர்ச்சி. நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி ஒரு மடிப்பு தான் இருந்துச்சு, இப்ப டபுள் ஆயிடுச்சு. பிரான்ஸ்ல இடுப்பு மடிப்பை வச்சுதான் பெண்களோட வளர்ச்சியே எடை போடுவாங்க. மடிப்பு வச்சு வளர்ச்சியை சொல்றாங்கல்ல. என்னது அது? மஜா ஐட்டம். மஜா ஐட்டமா? சம்திங் ராங் வித் யூ? என்ன இந்த ப்ளூஸ்ல முகமெல்லாம் இருக்கு? ஏன் இப்படி படபடக்கிற? என்ன சமாச்சாரம்? மன்னிச்சிடுங்க, எப்படியாவது உங்களை தூங்க வைக்கணுங்கிறதுக்காக டாக்டர் தான் இதை கொடுத்தாரு. இத சாப்பிட்டா கற்பு பறிபோயிடும் நினைக்கிற ஜாதி நான் இல்ல. நான் எந்த தொழிலாளர்களுக்காக பாடுபடுறனோ அவங்களுடைய வருமானம் பாதி இதுலதான் போகுது. அப்படி போறதுக்கு என்ன காரணங்கிறத நானும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை போதுங்க, நான் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேன், ஆரம்பிச்சா பாதியில நிறுத்த மாட்டேன். ஊத்துடின்னா என்ன டீங்கிறீங்க? அதையும் கூட. அதுக்கப்புறம் என்ன வாயில வருது பாரு. ஊத்து. என்னங்க எப்படி இருக்கு? தூக்கம் வருதா? சும்மா ஜிவு ஜிவுன்னு இருக்கு. என்னங்க குத்துறீங்க? இது என்ன குத்து? என்னங்க என் மூஞ்சியே பாக்குறீங்க? உனக்கு எத்தனை மூஞ்சி? ஒரு மூஞ்சிதான். இங்க எல்லாம் இருக்கு. மேடம், சாப்பாடு ரெடி. என்னம்மா நாங்க வந்திருக்கோம், இவ்வளவு வேலை இங்க நடந்திருக்கு, ஒண்ணுமே கவனிக்கலையே. என்ன அவ்வளவு பெரிய யோசனை? சார், அது என்னமோ தெரியல, இந்த ரூம்குள்ள யார் நுழைஞ்சாலும் வெளியே போறதுக்குள்ள
ஒண்ணு அவங்க சிரிக்கிறாங்க இல்ல சிந்திக்கிறாங்க. என்ன கற்பகம் அப்படியா? நான் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை தான் இங்க வர்றேன். இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்குன்னு தெரியும். உங்க கூடவே இருக்கிற ஜூனியருக்கு தானே தெரியும். எஸ் யூ ஆர் கரெக்ட். வா சாப்பிடலாம். என்னங்க இது புது பழக்கம்? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். கரெக்ட். கல்யாணம் ஆனதுல இருந்து நீயும் பரிமாறிக்கிட்டு இருக்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஓர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்ச் வேணாமோ? இன்னைக்கு துர்கா கையால பரிமாறட்டும். பெண்கள் வயசானோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ரிட்டையர் ஆயிடணும். இளம் பெண்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். என்ன துர்கா? மேடம் சொன்னா நான் பரிமாறேன். நான் ஒண்ணும் இப்ப ரிட்டையர் ஆக மாட்டேமா. நீ உட்காரு, நான் பரிமாறேன். துர்கா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு வார்த்தையை கேட்டோட்டு பெண்களுக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? என் பொஞ்சாதி ஒரு ஸ்வீட் கிரீச்சர். நான் சந்தோஷமா இருக்கணும்னா அவளை இரிட்டேட் பண்ணி பார்க்கணும். வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன இரிட்டேட் பண்ணுவீங்க? இங்க சந்தோஷமா இருக்கணும்னா இவளை இரிட்டேட் பண்ணுவீங்க. அவ மேல மட்டும் தப்பு இல்ல, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் கடைசியில் இப்படி ஒரு வீக்னஸ். ஏமா, எப்ப நீ எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட போற? நீ ஏன் அதெல்லாம் அவகிட்ட கேக்குற? அது அவளுடைய பர்சனல் மேட்டர். அது சரி. ஹலோ ஹலோ, என்ன சிந்தனை? ஒண்ணும் இல்ல சார். பெண்கள் முன்னேறணும்னா ஒண்ணும் இல்லைங்கிற அந்த வார்த்தையை குழி தோண்டி புதைக்கணும். Come on, tell me. மனசுல என்ன வச்சிருக்க? ஒரு கனவு சார். கனவு? பகல் கனவு? அதுவும் இந்த வயசுல? பெண்கள் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் வயசுக்கு ஏத்தபடி கனவு கண்டிட்டே தானே சார் இருப்பாங்க. மத்த பெண்கள் மாதிரி நீ இல்லையே, வித்தியாசமான பெண்ணாச்சே. வித்தியாசமான பெண்களுக்கு தான் விவகாரங்கள் அதிகம். +2 முடிச்ச கையோட கல்யாணத்தை முடிச்சுக்கிற பெண்கள் ஒரு விதத்துல பாக்கியசாலிகள். அறிவு வளர வளர பகல் கனவுகள் தான் அதிகமா. எந்த அறிவு கட்ட கம்மி நாட்டி இப்படி ஒரு விளக்கத்தை உனக்கு சொல்லி கொடுத்தான்? நிறைவேறாத ஆசைகள் மனசுக்கடியில தங்கும் போதுதான் அது கனவுகளா வெளிப்படும். உன்னுடைய பகல் கனவு என்ன, அதை சொல்லு. மௌனம் பதிலாகாது. கமான். என் கனவே நீங்களா இருக்கிறப்போ நான் எப்படி சார் சொல்ல முடியும்? What nonsense. That nonsense is love, sir. Damn it. என்னுடைய வயசு என்ன, உன்னுடைய வயசு என்ன? எனக்கு அழகான மனைவி இருக்கா, தலைக்கு வசந்த மகன் இருக்கா. I know, sir. I know. என் காதலை நீங்க ஏத்துக்கணும்னோ என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னோ நான் கேட்கலையே சார். அப்போ உனக்கு ஏன் இந்த நினைப்பு? அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாதப்போ உங்களுக்கு எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும்? No. நீ மறுபடியும் என்ன பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட தான் வந்து பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? காதலா காதல். அம்மாங்க, நீங்க ஊருக்கு போன நாள் இருந்து உடம்பு சரியில்லை, ரூம்ல இருக்காங்க. என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு. இந்த பொம்பளைகளே இப்படித்தான். ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு சொல்றது கடைசியில பெரிய குண்டா தூக்கி தலையில போடுறது. உடம்புக்கு என்ன? லேசா நெஞ்சு வலி. டாக்டரை கூப்பிடுறதானே? ஆமா, இந்த பொம்பளைகளை பத்தி நீ என்ன நினைக்கிற? பொம்பளை கிட்டே பொம்பளை பத்தி கேட்டா என்ன சொல்ற? ஒரு பெரிய விஷயத்தை மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டாயிட்டியா? அப்படி அவங்க மறைக்கிறாங்கன்னா அது குடும்பத்தோட நன்மைக்காகவும் புருஷனுக்காகவும் தான். நீயும் பொம்பளை தானே, விட்டு கொடுப்பியா? ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க? You are that bloody girl, துர்கா. அவ என்ன காதலிக்கிறாளா? நான் பெரிய புத்திசாலியா, முரட்டு ஜீனிங்க தான். என்ன காதலிக்கிறியா? என்னுடைய உள்ளத்தை தான் காதலிக்கிறாளா? நான் சொன்னேன், அடிப்பாவி, எனக்கு அழகான பொண்டாட்டி இருக்கா, தலைக்கு வசந்த புள்ள இருக்கான், என்ன போய் நீ காதலிக்கிறீன்னு சொல்லி போட்டே ஒண்ணு. அடுத்த தடவை பார்க்கும் போது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் முன்னால வந்து நிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு. என்ன அது கண்ணீர் விட? நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சா? நெஞ்சு வலி போயிடுச்சு. அதான் நெஞ்சு வலி போயிடுச்சுன்னா கல்வியா? நீ பொம்பளை எதையோ மறைக்கிற, உண்மையை சொல்லு.
ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தை எங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. எந்த கருத்து ஒண்ணும் இல்லை. என்னங்க மகாநாட்டுல மேடையில உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க. உணர்ச்சியில் ஐஸ் வாட்டர் ஊத்திடுறேன். கோவம் தான் யாரும் அடிச்சிடாதீங்க. முள்ள சுலோ மோஷன்ல அப்படி அடிக்கிறேன். என்னது என்னங்க இது நகம் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அடிக்காது, அது விஷம் இல்ல. உங்க விஷம் எனக்கு அமிர்தம். கொண்டா பஞ்சாதி. இந்த கையால யாரையும் அடிக்க மாட்டேன். என்னங்க வாட்ச மறந்துட்டு போறீங்களே? உங்க ஃப்ரெண்டு தங்குனி பிரசன்டேஷனா கொடுத்த வாட்ச் மகாநாட்டுக்கு டைம் ஆச்சுன்னு ஞாபகப்படுத்துதுங்க. அவன் கொடுத்த வாட்சி தானே, அவனை மாதிரி அதிக பிரசங்க அடிக்கடி சத்தம் போட்டு. இந்த கால்ல விழு. நீங்க அங்கிருந்து ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு தெரியாதே. முதல்ல விழு, எல்லாம் ஒரு ட்ரையல் தான். சாரி டேட், உங்க முன்னால கல்யாணம் நடக்க முடியாத சூழ்நிலை, அதனாலதான். விழுடி. பொம்பளைய கடத்துறது ஒரு வாழ்க்கையில இதுவே முதல் கடைசிமா இருக்கட்டும். பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் எல்லாம் வெளியில வச்சுக்க, கொண்டாட்டிட்டு வச்சுக்காது. நல்லா இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ். என்னமா அது தலை முதுவெல்லாம் என்னென்னமோ இருக்கு? எரிஞ்சு முழு மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல ஆண்டி, கிராமத்து வரப்புல ஓடி வரப்போ தடிக்கு விழுந்து இல்ல. அப்படியே நில்லுங்க, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். பைத்தியம், ஆரோக்கிய சுத்தத்துக்கு அவங்க ஒண்ணு புது மன தம்பதிகள் இல்ல, வெறும் தம்பதிகள் தான். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு ராத்திரி தான் வித்தியாசம். அப்படின்னா காலில் குத்த வேண்டிய முள்ளெல்லாம் பின் தலையில ஒட்டிக்கிட்டு இருக்க, புரியுதா? டியூப் லைட். நான் வரேன். என்னங்க நீங்களும் வெளியில போறீங்க? எங்க அண்ணன் முன்னதான் உங்களுக்கு தெரியுமே, பொண்ணை கடத்திட்டு வந்துட்டே 4 பேரோட வந்து கலாட்டா பண்ணா. உங்க அண்ணன் பொண்ணை பத்தி மறந்தே போயிருப்பான். மாநாட்டு பந்தல்ல எப்படி கலாட்டா பண்ணலாம், கூட்டத்துல பாம்பை தூக்கி போடலாமா, மாநாட்டு பந்தலுக்கு நெருப்ப வைக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே கலாட்டா வந்தா என்ன, அவன் பாத்துக்கிறான். சண்டையில என்னை விட உன் மகனே பெட்டர். அப்பா என்னப்பா? மகாநாட்டுக்கு நானும் வரேன். அது வேடிக்கை பாக்குற கூட்டம் இல்லப்பா, வேர்வையை சுந்தரவங்க கூட்டம்.